கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். 7வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. 10வது வசனம், அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதின் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். இந்த சம்பவத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுருவை ஏரோது ராஜா கொலை செய்யும்படியாக சிறையிலே அடைத்து வைக்கிறார். பஸ்கா பண்டிகை முடிந்ததுக்கு அப்புறமாக அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிறையில் அடைத்து வைத்திருந்தார். அப்பொழுது சபையார் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஊக்கமாய் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்களுடைய தொடர்ச்சியான விடாமல் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்காக அவர்கள் செய்த ஜெபம் எதை உண்டாக்கிற்று அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு பாதுகாக்கப்பட்ட பயங்கரமான ஒரு பாதுகாப்பு, இரும்பு கதவு, காவலர்கள், பல 4 அடுக்கு காவலர்கள். இதன் மத்தியிலே இரவு நேரத்திலே பேதுரு அவருடைய கைகள் சங்கிலியினால் கட்டப்பட்ட நிலைமையில நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் ஏரோது ராஜா அவரை கொலை செய்ய திட்டமிட்டிருந்தார். முந்தின நாள் ராத்திரி கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி, அந்த தூதன் சிறைச்சாலைக்குள் பேதுருவை வந்து தட்டி எழுப்பி, அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பேதுருவுடைய கைகளிலே இருந்த சங்கிலிகள் உடனே என்ன ஆச்சா, அவருடைய கைகளில் இருந்து விழுந்தது. ஹல்லேலூயா. அப்போ தேவ வல்லமை, தேவ மகிமை, நம்மளுடைய பார்வையிலே சங்கிலி வந்து தானாய் விழ முடியாது. உலக பிரகாரமாக அது யாராவது அவிழ்த்தாதான் அது அவிழ்க்கப்படும். ஆனா பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நம்மளுடைய உலக பிரகாரமான சங்கிலி போன்ற காரியங்கள் அவர் பார்வையில், அவருடைய வல்லமைக்கு முன்பாக, அவருடைய மகிமைக்கு முன்பாக அது ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. அதுவே தானாய் விழுந்து போனது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, அந்த தேவ தூதனுக்கு பின்பாக அப்போஸ்தலனாகிய பேதுரு நடந்து போகும் பொழுது, முக்கியமான அந்த சிறைச்சாலைக்குரிய அந்த இரும்பு கதவண்டையில் அவர்கள் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்க. அப்போ தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மகிமையும் தான் இந்த காரியத்தை செய்தது. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட தேவனுக்கென்று நாம் எழும்பி பிரகாசிக்க கூடாதபடிக்கு, தேவ நாமம் நம்மளுடைய வாழ்க்கையில் மகிமைப்படக்கூடாதபடிக்கு, சத்ருவானவன் நம்மளுடைய வாழ்க்கையிலே சங்கிலிகளையும் இரும்பு கதவுகளையும் உண்டாக்கி சிறை போன்ற ஒரு சூழ்நிலைக்குள் நம்மளை வைக்கலாம். எந்த பகுதியிலனாலும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் காணப்படலாம். அல்லது
நமக்கு நம்மளுடைய குடும்ப நபர்களுடைய வாழ்க்கையிலேயோ அல்லது நம்மளுக்கு அறிமுகமானவர்களுடைய வாழ்க்கையிலேயோ நம்மளுடைய வாழ்க்கையிலேயோ எதுவா இருந்தாலும் இப்ப சபையார் செய்த ஜெபம் பீதுருவுடைய வாழ்க்கையிலே தெய்வ சித்தமும் திட்டமும் நிறைவேறத்தக்கதாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட ஊக்கமான ஜெபம், விடாமுயற்சி, தொடர்ச்சியான ஜெபம், தொடர்ச்சியாக தேவனை நோக்கி நாம் விண்ணப்பிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற சங்கிலிகளும் இரும்பு கதவுகளும் சிறை போன்ற சூழ்நிலைகள் நமக்கு நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்மளுடைய வாழ்க்கை துணையா இருக்கலாம், நம்மளுடைய பிள்ளைகளா இருக்கலாம், நம்மளுக்கு அறிமுகமானவர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஜெபிக்க சொல்லுகிற நபர்கள், இவர்களுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு கர்த்தர் அவருடைய இருதயத்தின் பாரத்தை நமக்குள் கொடுத்து ஆவியானவர் அதற்காக விண்ணப்பிக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தெய்வ மகிமை விளங்குவதையும் தெய்வ வல்லமை வெளிப்படுவதையும் நாம் காண்போம். ஹல்லேலூயா. God bless you.